இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக ஐநா நடத்திய விசாரணை அறிக்கை காலதாமதம் செய்யப்பட்டதற்கு அமெரிக்க அரசுதான் காரணம் என்று மே 17 இயக்கம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மே 17 இயக்கம் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்தின் தேசிய கொடியை தீயிட்டு கொளுத்தினர். மேலும் அமெரிக்க நாட்டின் தயாரிப்புகளான கோக், பெப்சி, KFC போன்றவற்றை சாலையில் போட்டு உடைத்தனர். இதில் அமெரிக்காவுக்கும் இலங்கை அரசுக்கும் எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல தமிழ் அமைப்புகள் கலந்து கொண்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழீழ விடுதலையை தடுக்கின்ற பணியை அமெரிக்க அரசாங்கம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தையை முறியடித்ததிலிருந்து இப்பொழுது தமிழர்களுடைய பிரச்சனையை வைத்து இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்த பிறகு தமிழர்களுடைய பிரச்சனையை கைகழுவுகின்ற பணியை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே நல்லிணக்கம் என்கின்ற ஒரு தீர்வை முன்வைத்து தமிழர்கள் சிங்கள பேரினவாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகாரிகள் பேசி வருகிறார்கள். இதை தமிழர்கள் ஒருபொழுதும் அங்கீகரிக்கப் போவதில்லை. அமெரிக்காவிற்கு இந்திய பெருங்கடலில் வேலை இல்லை. தமிழர்கள் பிரச்சனையை வைத்து தனது சுயலாபத்திற்காக அரசியல் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலே இங்கே அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு முற்றுகை போராட்டத்தை நிகழ்த்துகின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருப்பது என்பது அமெரிக்கா தமிழீழ பிரச்சனையிலே சிங்களவர்களுக்கு ஆதரவாக எடுத்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியேற வேண்டும். தமிழர் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. ஐநாவினுடைய சுதந்திரமான விசாரணையை அமெரிக்கா தடுத்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த இனப்படுகொலையிலே கூட்டாளிகள். இலங்கையை விசாரிப்பதைப் போல அமெரிக்காவையும் இந்தியாவையும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த இனப்படுகொலையிலே அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பங்கு இருக்கிறது. இரண்டு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழர்களை இனப்படுகொலை செய்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க அரசாங்கம் அதனுடைய அதிகாரிகள் சிங்களவர்களோடு கூட்டு சேர்வதை நிறுத்த வேண்டும். இந்திய பெருங்கடலிலிருந்து, அதாவது தமிழர் கடலிலிருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இயக்கங்களும் கட்சிகளும் சேர்ந்து ஒரு போராட்டமாக முன்னகர்த்துகின்றோம். அந்த அமெரிக்க தூதரக முற்றுகை என்பது அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுப்பதாக இருக்கிறது. இலங்கையை விட தமிழகம் என்பது இவர்களுக்கு பெரிய சந்தையாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிங்களவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா தொடர்ந்து செயல்படும் பட்சத்திலே இவர்களுடைய வணிகத்தை புறக்கணிக்கின்ற ஒரு போராட்டத்தை, ஜனநாயக போராட்டத்தை தமிழக இயக்கங்கள் மேற்கொள்ளும் என்பதை இந்த தருணத்தில் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையாக விட கடமைப்பட்டிருக்கின்றோம்.